ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ராதே கிருஷ்ணா சேனலின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அபிராமி அந்தாதியின் 84வது பாடலை போடப்போகிறோம். இந்த 84வது பாடல் நாம் பாடினால் நமக்கு வரும் இக்கட்டுகளெல்லாம் சூரியனை பார்த்த பனி போல் நீங்கி போகும். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மானிடையாளை இங்கென்ன இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். அபிராமி ஒருவளே உலகுக்கு உடையவள் என்ற உரிமைக்கு உரியவள் என்பதை பட்டர் உடையாளை என்ற நாமத்தால் அழைக்கிறார். உலக உயிர்களுக்கெல்லாம் தாயானவள் அபிராமி, அனைத்திற்கும் உடையவள் என்கிறார். ஒங்கு செம்பட்டுடையாளைன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக ஆட்சி புரிவதால் சிவப்பு பட்டாடை உடுத்தியுள்ளாள். அன்னை அபிராமி சிவப்பு நிறத்தின் மீது உவப்பு உடையவள் என்று கூறுகிறார். சிவப்பு நிறம் கருணைக்கு எடுத்துக்காட்டு. ஒளிர்மதி செஞ்சடையாளை என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், சிவபெருமானுக்குள்ள எல்லா இலக்கணங்களும் அம்பாளுக்குண்டு. இந்த சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆகவே சிவபெருமானுக்கு செஞ்சடையப்பன் என்றும் அம்பாளுக்கு செஞ்சுடையாள் என்றும் நாமங்கள் உண்டு. வஞ்சகர் நெஞ்சடையாளைன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், கொடிய குணம் வஞ்சகம். எப்படிப்பட்ட வஞ்சகர்களாயினும் அவர்கள் நெஞ்சில் உறையாதவள் அம்பாள் என்பதை பட்டர் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை என்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அடியவர்கள் உள்ளத்தில் மட்டும் அம்பாள் தானே விரும்பி சென்று அமர்வாள். அடையாள் என்றால் தானாக வஞ்சகர் நெஞ்சில் சென்று உறையமாட்டாள் என்கிறார். தயங்கு நுண்ணூல் இடையாள் எங்கள் பெம்மான் இடையாளைன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அம்பாள் மெல்லிய இருப்பினை உடையவள். பெம்மான் சிவபெருமான், சிவபெருமானின் இடப்பக்கத்தில் இருப்பவள். இங்கு என்னை படையாளைன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அன்னையின் அருளால் இனிமேல் இந்த உலகில் எனக்கு பிறவி இல்லை என்கிறார். என்னை அபிராமி ஒருபோதும் இனி பிறக்கச் செய்ய மாட்டாள் என்று மன உறுதியுடன் பட்டர் கூறுகிறார். உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பட்டர் என்னை போல் நீங்கள் எல்லோரும் அன்னையை மனதுக்குள் கொண்டு வழிபட்டு நான் மீண்டும் பிறவாதிருப்பது போல் நீங்களும் பிறவாதிருக்கும் வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். பார்த்திருமே என்றால் பார்த்து கொள்ளுங்கள் என்று பொருள். கண்ணால் பார்த்து கொள்ளுங்கள் என்று அர்த்தமல்ல, எச்சரிக்கையாக இருப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம். அம்பாளை அகக்கண்ணால் தியானித்து மீண்டும் பிறவி வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று பட்டர் நம்மிடம் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.